எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம சூப்பரான லஞ்ச் காம்போ ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். நல்ல சுவையான பூண்டு குழம்போட இந்த வாழைக்காய் வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெண்டு ரெசிபியுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ குழம்புன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம எல்லார் வீட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு. பூண்டு ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு. நல்லா சாரமாக நல்ல புளிப்பாக பூண்டு ஃப்ளேவர்ஸோட அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த குழம்பு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு குழம்பு. ஸோ டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் ஆரம்பிச்சிடலாங்களா? ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரிஃபரபுளாக நீங்களும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற எண்ணெய் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் தேங்காய் எண்ணெய் வேண்டாம், ஓகேங்களா? சரி, அடுத்தது இதில் ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 4 காஞ்ச மிளகா. ஸோ இந்த மிளகா நான் ஏன் எடுத்திருக்கேன்னா, இது பியாக்தி மிளகா. இது கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கலர் நல்லாயிருக்கும், அதனால அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 4 மிளகா போட்ட போகிறோம். அடுத்து ஒரு 15 பல் பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம். ஃபஸ்ட்டு நம்ம இது நல்லா வதக்கிக்கலாம். மூஞ்சிலெல்லாம் தெரிக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பிரகாசமாக இருக்கும். ஆனால் ஒரு பெரிய வேலைன்னா அந்த பூண்டு உரிக்கிற வேலை, சின்ன வெங்காயம் உரிக்கிறது எல்லாமே ஒரு வேலை தான். அதுதான் மெயின் வேலை இந்த குழம்புக்கு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிடுங்க. ஸோ ஒரு அளவுக்கு வதங்கின பிறகு நான் இதில் இப்போது 2 தக்காளி நறுக்குனது சேர்க்குறேன். ஸோ தக்காளி போட்ட பிறகு ஒரு 5 மினிட்ஸ் தக்காளியை நல்லா வதக்கணும். ஸோ இப்போ நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸில் நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன், அதனால் இப்போ போடுறேன். கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம குவிசீன் பார்த்திங்கன்னா, நம்ம சவுத் இந்தியன் குவிசீனில் கருவேப்பிலை ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட். ஏன்னா அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். கடைசியில் அதை தாளிக்கும் போதும் சரி, நினைப்போம் கருவேப்பிலை போடலன்னா என்னன்னு. ஆனால் அந்த கருவேப்பிலோட அந்த சட்டில் ஃப்ளேவர்ஸ் தான் அந்த டிஷ்ஷோட அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். பட் செட்டிநாடு குவிசீன் பார்த்திங்கன்னா நிறைய கருவேப்பிலை சேர்ப்பாங்க. அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே அதில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட. பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கூல் பண்ணணும், ஆற விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக இது ஆறணும். ஸோ இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது நல்லா மையாக அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நான் தண்ணி இல்லாமல் தான் அரைக்கிறேன். ஓரளவுக்கு அரைச்ச பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. ஸோ நம்ம மசாலா பேஸ்ட் நல்லா மையாக அரைஞ்சிடுச்சு. இதை எடுத்து நான் தனியாக வச்சிடுறேன். ஸோ இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்ல ஒரு பெரிய கடாய் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தேவைப்படும். ஸோ நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஸோ எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ நீங்கள் நார்மலாக வீட்டில் செய்யும்போது என்னெல்லாம் குழம்பு நீங்கள் யூஸ்வலாக ட்ரை பண்ணுவீங்க, தட் இஸ் ரெகுலராக செய்கிற குழம்பு என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சு. இப்போ நான் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, இது முழு மிளகு தான், காஞ்ச மிளகா ஒரு 2-3 ஒடிச்சு போட்டிருக்கேன். கருவேப்பிலை அப்புறமா போடுறேன், மறக்காமல் இந்த வாட்டி போடணும். ஸோ கடுகு பொரியறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பொரிஞ்ச உடனே நான் கொஞ்சம் இதில் அடுத்து நம்ம பெருங்காயம். ஐயோ வெடிக்குது. சரி போயிடலாம், மிளகாலாம் வெடிக்குது. ஸோ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு, வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ பெருங்காயத்தூள் போட்டுடுறேன். இங்கே என்னோட கிச்சனில் எல்லாமே வெடிக்குதுங்க, நான் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போது இதில்
நான் சின்ன வெங்காயம் போடுறேன். அடுத்து பூண்டு போடலாம். ஸோ நான் வந்து 4 கட்டி இந்த மாதிரி முழு பூண்டு வந்து 4 கட்டி இந்த ரெசிபிக்கு நான் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 170 கிராம் இருக்குது. ஸோ அதே மாதிரி வெங்காயம் வந்து 1/4 கிலோ 250 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதாவது தோல் உரிச்ச பிறகு இது ஒரு 1/4 கிலோ இருக்குது. ஸோ இந்த ரெசிபிக்கு முழுசாக இதுதான் அந்த குவான்டிட்டி. ஸோ இதுலேருந்து நான் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். ஸோ ஒரு 5 நிமிஷம் கழித்து இதில் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், இதை 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்ககிட்ட வந்து குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலாவை இதில் சேர்த்துடணும். ஸ்டவ்வை குறைச்சிக்கோங்க, தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவையும் இதில் சேர்க்க போகிறேன். குழம்பு இப்போவே ஒரு பயங்கரமான ஒரு களை கட்டுது. ஆஹா, இன்னும் குழம்பு முடியல, இன்னும் கொஞ்சம் புளியெல்லாம் ஊற்றணும். ஸோ மிக்சியில் இருக்கிற இந்த மசாலா தண்ணி இதில் சேர்த்துடுறேன். ஸோ இப்போ நம்மளோட முக்கியமான இன்க்ரீடியன்ட் உப்பு. இது வந்து நான் கல்லுப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் புளியை ஊற்ற போகிறேன். புளி இல்லைங்க, புளி தண்ணி ஊற்ற போகிறேன். ஓகே. ஸோ இது வந்து ஒரு பெரிய எலுமிச்சை அளவு சைஸு புளியை நல்லா ஊற வச்சு தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதை தான் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு இப்படி நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ புளி தண்ணி ஊற்றின பிறகு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன். இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம நல்லது ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடணும். ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண பிறகு கடாயை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கடாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ குழம்பு பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு புளிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் கொஞ்சம் டேஸ்ட் பண்ண போகிறேன். உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் வெல்லம் சேர்க்க போகிறேன். ஏன்னா எனக்கு யூஸ்வலாக குழம்பெல்லாம் செய்யும்போது நான் கொஞ்சம் வெல்லம் சேர்ப்பேன், அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இது என்டையர்லி ஆப்ஷனல். இப்போ நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். ஸோ வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வெல்லம் போட்டாச்சு. அடுத்தது நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வெல்லம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வெல்லம் போட்டதுனால திருப்பி நம்ம ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸோ 10 நிமிஷம் கழித்து குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது, நல்ல திக்காகவும் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்னங்க, டேஸ்டிங் தான். நான் இன்றைக்கி கொஞ்சம் ரைஸோடு தான் நான் சாப்பிட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த குழம்பு நீங்கள் இட்லி, தோசை, சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ இப்போ நம்மளோட பூண்டு குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பூண்டு, சின்ன வெங்காயம் நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது.
அருமையாக இருக்குது, பிரமாதம். எனக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நான் பண்ணதுனால நான் சும்மா சொல்லலை, நீங்கள் கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் அந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைக்காய் தேங்காய் வறுவல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வாழைக்காயை வேக வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 2 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இறங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. கலர் கூட டார்க்காக மாறிடுச்சு பாருங்கள். வாழைக்காய் நல்லா ஆறுனதும் தோலை எடுத்துட்டு மீடியம் சைஸ் பீசஸை கட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் கட் பண்ணியாச்சு, எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் நல்ல ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு போடுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கடுகு பொரிய ஆரம்பித்ததும் 2 காஞ்ச மிளகாய் 2ஆக கிள்ளி போடுங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், நெக்ஸ்ட் நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் 6-7 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். எனக்கு பர்சனலாக பூண்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய டிஷ்ஷஸில் மேக்ஸிமம் நான் நிறைய பூண்டு சேர்த்து தான் செய்வேன். ஃப்ரெஷ்ஷாக பூண்டு இடித்து சேர்க்கும் போது அதோட வாசனையும் டேஸ்ட்டும் தனிதாங்க. அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் நறுக்கின வாழைக்காயை ஆட் பண்ணுறேன். வாழைக்காய் சேர்த்ததும் அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா பார்க்க கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஸோ நான் 2 டீஸ்பூன் போல் எண்ணெயை ஊற்றுறேன். கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் வறுவல் நல்லா பர்ஃபெக்டாக வரும். பாருங்க, மசாலா நல்லா கோட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை நீங்கள் கடைசியாக 5 நிமிஷம் முன்னாடி சேர்த்தா போகிறோம். ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக 1/2 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த டிஷ்ஷோட பேரே வாழைக்காய் தேங்காய் வறுவல் தான். ஸோ தேங்காய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க. பாருங்க, கலர் எல்லாம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட வாழைக்காய் தேங்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இதை நீங்கள் ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். அட்டகாசமாக இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு என்ன செய்யறதுன்னு ரொம்ப யோசிக்காம இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.